தற்போதைய அண்மை தகவல். தமிழகத்தில் இரவு 7 மணி வரை 22 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இரவு 7 மணி வரை 22 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க? மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இது தற்பொழுது சென்னைக்கு கிட்டத்தட்ட வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் சென்னைக்கு அருகே தொடர்ந்து நகர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவில் நிலவி வரக்கூடிய நிலையில் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவுறுத்தல் கொடுத்திருந்தது. இந்த நிலையில் வரக்கூடிய 3 மணி நேரத்தை பொறுத்தவரை, அதாவது இரவு 7 மணி வரையிலும் கூட தமிழகத்தின் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் லேசான இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூட லேசானது முதல் மிதமான மழையும், லேசான மழை திருவண்ணாமலை, விழுப்புரம், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களிலும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தின் பல்வேறு தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.